நம்ம நாட்டில் இருக்க ஒரு கரன்சி நோட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கா. 100 200 500 2000 வரையும் கூட நம்ம பார்த்துருப்போம். நம்ம அதை வந்து ஒரு மனுஷனோட எப்படி ஒப்பிட்டு பார்க்குறது அப்படின்னா, நம்ம ஆவரேஜாக ஸ்கூலில் ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க ஒரு 4 பேரை எடுத்தோம் அப்படின்னா, அவனோட திங்கிங் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, படிக்கணும். பை பர்த்தாவே அவனுக்கு அந்த ஸ்கில் இருக்கும். படிக்கணும், அப்சர்வ் பண்ணுறது, இந்த இது இருக்கும். இப்போ விளையாடுறதுல பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் சில திறமையோட பிறந்திருப்பாங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் டேரெக்டாக வந்து இப்போ 100 மீட்டர் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 12 செகண்டில் ஓடி குவாலிஃபை ஆகி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்லையும் திறமையான ஆள், திறமையாக பிறந்த ஆள் ஏற்கனவே இருப்பாங்க. இந்த எந்த திறமையுமே இல்லாமல் நடுவில் உட்காந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, எங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா அப்படின்னு வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் நம்மள மாதிரி ஆளு. நானும் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் மச்சான். நீ எதல்டா சாதிப்ப? உனக்கு என்ன தெரியும்? நம்மலாம் வந்து எப்படின்னா ஒரு எம்டி பேப்பர் மாதிரி தான். அவங்கலாம் வந்து ஏற்கனவே செதுக்கப்பட்ட சிலையாட்டம் உருவாக்கி வந்துட்டாங்க. நம்மளாம் ஒரு எம்டி பேப்பர் மாதிரி தான். நம்ம அதில் என்ன வேல்யூ எழுதுறோம், நம்மளோட வேல்யூ என்ன எழுதுறோம். அவங்கலாம் வந்து 2000 அவ்வளோதான், அதுக்கு மேலே போக மாட்டாங்க அவங்க. நம்மளோட வேல்யூ வந்து 10,000 எழுதுறோமா இல்லை 1 கோடின்னு எழுதுறோமா, அது நம்ம தான். நமக்கு வந்து எல்லா பக்கத்துமே கேப்பபிள் இருக்கு. என்ன ஃபீல்டு. இப்போ விளையாட்டில் வந்து முயற்சி பண்ணுறோமா ஜெயிப்போம், அடுத்து படிக்கிறதுல முயற்சி பண்ணுறோமா ஜெயிப்போம். நம்மள மாதிரி நார்மல் பர்சன்ஸ் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸில் நிறைய பேர், யூனிஃபார்ம் சர்வீஸாக இருக்கணும், சிவில் சர்வீஸில் வந்து நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. விளையாட்டுலையுமே நம்மள மாதிரி ஒரு எந்த ஸ்கில்லுமே இல்லாத ஆள் தான் நிறைய பேர் சாதிச்சு வெளியில் வந்திருக்காங்க. இன்பில்டாகவே பிறந்தவனோட பல மடங்கு அதிகமாக இருக்கும் நம்மளோட முயற்சி. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து வலியும் காயங்களும் பார்த்து வர்றதுனால நம்மளோட முயற்சி வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக முயற்சி பண்ணுங்க. கடைசியில் எந்த ஒரு திறமை இருந்தாலும் அதை பணமாக மாற்றினா மட்டும்தான் நமக்கு வேல்யூ. சரியா? அதுக்காக பணத்தை தேடியே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி போனோம்னா சக்ஸஸ் கிடைக்காது. அதாவது நம்ம முயற்சியை போடுவோம், கடைசியில் வெற்றின்றது பணமாக மாறும் கண்டிப்பாக.